சிவ சிவ அன்பே சிவமரக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அன்பர்களுக்கும் இனிய இரவு வணக்கம். இந்திய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் நந்தினி மேடம் அவர்களை குழுவின் சார்பாக வருவர்கள் வரவேற்கிறேன். தலைப்பு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். தேங்க்யூ பாலகிருஷ்ணன் சார். தேங்க்ஸ் டு த யூனிவர்ஸ். திரும்ப உங்க கூட வந்து கனெக்ட் ஆகுதுல ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறேன். இதுல இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்ல யாருக்காவது ஒருத்தருக்கு போய் சேர்ந்தா கூட எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். ஓகே, நான் இந்த உமன் எம்பவர்மெண்ட் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்மளுடைய புரிதல் என்ன, நம்மளுடைய கண் பார்வையில இந்த உமன் எம்பவர்மெண்ட் அப்படின்றது என்ன, அதை தான் நம்ம வந்து இங்க ஷேர் பண்ண போறேன். பை த வே, இந்த விமன் எம்பவர்மெண்ட் நாம கொஞ்சம் சற்று பின்னோக்கி போகலாம். அதாவது அந்த ஆதி காலத்துல இருந்து நாம போகலாம். இப்போ அந்த ஆதி காலத்துல வனவாசத்துல வாழ்ந்தவங்க அப்படின்ட்டுலாம் சொல்றவங்க உண்டு. அப்போ அந்த இடத்துல அந்த லாங்குவேஜ் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அந்த ஏன்ஷியன் பீரியட்ல ஒரு செய்கையில வந்து பேசுறவங்க தான் இருந்தாங்க. ஆனா அப்படி இருக்கிற பட்சத்துல கூட இந்த விமன் அப்படின்றவங்க அவங்க வெளியில போறது, இந்த இப்போ அங்க ஆண்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா வேட்டையாடிட்டு எடுத்துட்டு வருவாங்க. சாப்பிடறதுக்கு அனிமல்ஸ் எல்லாத்தையுமே வேட்டையாடிட்டு எடுத்துட்டு வருவாங்க. இந்த விமன் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்களும் வந்துட்டு சமைக்கிறதுக்கு, வாழ்றதுக்கான இருப்பிடம், இது எல்லாத்தையுமே செய்யறதுக்கு தேவையான விஷயங்கள்ல அங்கங்க போய் கலெக்ட் பண்ணிட்டு வந்து சேர்க்கறது உண்டு. அப்போ அந்த விமன் எம்பவர்மெண்ட் அப்போல இருந்தே அவங்க எல்லாருமே ஒரு ஈக்குவல் டிக்னிட்டியா தான் வந்து பார்த்தாங்க. ஈக்குவல் ரெஸ்பெக்ட வந்து அந்த விமனுக்குன்னு சொல்லி கொடுத்துதான் வந்திருக்காங்க. இதெல்லாம் நம்ம பாக்குறப்போ அப்போ யாருமே அந்த இடத்துல வந்து விமன் வந்துட்டு ஒரு அடிமைத்தனம் பண்ற மாதிரி இது வரைக்கும் எதுவுமே சொல்லப்படல அந்த ஏன்ஷியன் பீரியட்ல. அப்போ அந்த ஈக்குவல் கிவ் அண்ட் டேக்ன்றது அந்த ஏன்ஷியன் பீரியட்ல இருக்கதான் செஞ்சிருக்கு. ஏன்னா விமனும் வந்து தேவையானது விஷயங்கள போய் தேடிட்டு வருது, எடுத்துட்டு வர்றது, செய்யறது, வீட்டுக்கு தேவையான இந்த விஷயங்கள்லாம் எடுத்துட்டு வர்றது, காய்கறிகள், வீட்டுல வந்துட்டு ஒரு டென்ட் கட்டுறதுல இருந்து குழந்தைகளை வந்துட்டு பேணி காக்குறதுல இருந்து இது எல்லாத்தையுமே வந்து ஒரு விமன் செஞ்சுட்டு தான் இருந்திருக்காங்க. அது போல இந்த ஆண்கள் வந்து வேட்டையாடிட்டு அந்த அனிமல்ஸ் எல்லாத்தையுமே சமைக்கிறதுக்காக, உணவு எடுத்துக்கிறதுக்காக எடுத்துட்டு வந்துட்டு தான் இருந்திருக்காங்க. இப்ப கொஞ்சம் அதுக்கப்புறம் நம்ம போகலாம். இப்ப அந்த ஏன்ஷியன் பீரியட் எல்லாமே தாண்டி அதுக்கப்புறம் வந்து இந்த அடிமைத்தனம் அப்படின்றது இந்த ராஜாக்கள் வாழ்ந்த காலத்துல இதெல்லாம் வந்து ஒரு ராஜா ராணி அப்படின்ற ஒரு ஈக்குவல் ரைட்ஸ் தான் அந்த இடத்துல பேசப்பட்டிருக்கு. அதாவது ராஜா வந்து ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு, அந்த இடத்துல முடிவு எடுக்கிறதுக்கு இது இல்லை அப்படின்னா ராணி அந்த முடிவை வந்து தாராளமா எடுக்கலாம். இன்கேஸ் ராணி எடுக்கிற முடிவு தான் அப்படின்ற வந்து இருக்கிற சொல்லக்கூடிய அந்த சட்டசபைகளும் ஒரு சபைகளும் கூட அந்த காலத்துல இருந்துட்டு வந்திருக்கு. ஆனா அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ராஜாக்கள் ஆளும் போது இந்த ஈக்குவல் ரெஸ்பெக்ட் டிக்னிட்டி வந்து இருக்கா அப்படின்னு வந்து கேட்டா அந்த இடத்துல இருந்துதான் கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து குறைய ஆரம்பிச்சது. அதாவது நாகரிகத்தையும் இந்த கலாச்சாரத்தையும் பார்க்கும் போதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து குறைய ஆரம்பிச்சது. அடுத்ததுதான் இந்த ஆங்கிலேயர்கள் ஆட்சி வந்தது. எல்லாருமே ஒரு அடிமைத்தனமா பண்ணாங்க. எல்லாருமே வந்து ஒரு ஈக்குவல் ரெஸ்பெக்ட் கிடையாது, ஈக்குவல் டிக்னிட்டி கிடையாது. ஏன் நம்ம இந்தியாவே வந்து ஒரு அடிமைத்தனம் பண்ணி தான் வச்சிருந்தாங்க அப்படின்றதுதான் இந்த ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி நமக்கு வந்து சொல்லியிருக்கு. அப்போ அந்த அடிமைத்தனம்ன்றது எல்லாருக்குமே அவங்க வந்து காட்டியிருக்காங்க. பெண்கள் உட்பட அத்தனை பேருக்குமே அந்த அடிமைத்தனம் அப்படின்றது வந்து காட்டியிருக்காங்க. அப்போ வந்து ஏற்பட்ட அவங்க வந்து செய்யக்கூடிய அந்த அராஜகம், அந்த காட்சிகள் எல்லாம் தான் இப்போ நாம வாழ்ற இந்த காலத்திலயும் நம்ம இளைஞர்கள் மத்தியிலயும் நம்மளுடைய சொசைட்டில ஆஹ் ஒரு ஒரு சில இடங்கள்லயுமே இது இந்த அராஜகம்ன்றது இப்போ நடந்துகிட்டுதான் இருக்கு. சோ இது ஆங்கிலேயர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த அராஜகம்ன்றது நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்போ ராஜாங்க காலத்துல இல்லையானா அந்த அளவுக்கு இருந்த மாதிரி எந்த ஒரு புராண இதிகாசங்களும் இல்லைன்னா அது ஒரு ஹிஸ்டரியும் வந்து பேசப்பட்டது இல்லை. அதுதான் வந்து நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அப்போ இந்த அராஜகங்கள்லாம் எங்க இருந்து ஆரம்பிச்சது, இந்த அடிமைத்தனம்ன்றது முழுமையா எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்னா இந்த ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்துல இருந்து தான் வந்திருக்கு. அப்போ இது இவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டதுதான் ஏராளமான விஷயங்கள். அதுக்கப்புறம் தான் இந்த சுதந்திரம் இந்தியா வந்தது. அதுக்கப்புறம் தான் இந்த வல்லரசு நாடா இது இந்தியாஸ் டெவலப்பிங் கண்ட்ரி அப்படின்றது உருவானது. அதுக்கப்புறம் தான் இப்போ ஆட்சி அதிகாரம் எல்லாமே இந்த கவர்மெண்ட் இதுல நம்ம வந்துட்டு ஒரு மன்னர் ஆட்சி நாம வந்து சூஸ் பண்ற ஒரு கவர்மெண்டா இப்போ நமக்கு இந்த ஆட்சி அமைச்சு கொடுத்திருக்காங்க. அப்போ இந்த அராஜகம்ன்றது இந்த ஆங்கிலேயர் ஆட்சியில இருந்துதான் வந்திருக்கே தவிர அதுக்கு முன்னாடி பேசப்பட்டதா அந்த அளவுக்கு இல்லை. ஆனா ஈக்குவல் ரெஸ்பெக்ட் இருக்குன்னு நான் சொல்ல வரல. ஆனா அந்த அளவுக்கு அடிமைத்தனம் இருந்தது இல்ல அந்த ஆதி காலத்துல. ஓகே,
இப்போ இந்த விமன் எம்பவர்மெண்ட்ன்றது எல்லாருமே வந்து, இப்ப நானுமே சொல்றேன், எல்லாருமே எல்லா விஷயத்திலும் எல்லா பிசினஸ்லயும் இருக்காங்க விமன். எல்லாத்துலயுமே வந்து காவல்துறையில இருக்காங்க, சிங்கப்பெண் படை இருக்கு தனியா. எல்லாத்துலயுமே இருக்காங்க, ஐஏஎஸ் ஆபீசர் தான் இருக்காங்க, பாலிடிக்ஸ்ல இருக்காங்க. எல்லாத்துலயுமே வந்து விமன் எம்பவர்மெண்ட், விமன் உடைய அவங்களுடைய டெசிஷன் அப்படின்றது அந்த இடத்துல பேசும் பொடியா இருக்கு, பேசும் பொருளா தான் இருக்கு. அப்போ இது எல்லாத்தையும் தாண்டி நாம இன்னும் என்ன வந்து நமக்கு கிடைக்கல, இன்னும் வந்து ஒரு விமனுக்கு இன்னமும் கிடைக்கல அப்படின்னா, இப்போ 4 பேர் இருக்கிற அந்த ஆண்கள் லிஸ்ட்ல ஒரு பொண்ணு இருக்காங்க, மீதி 3 பேர் ஆண்களா இருக்காங்க. அப்படி வேணா நம்ம ஆஹ் கொஞ்சம் ஒரு சில இடங்கள், எல்லா இடத்துலயும் இல்ல, அதுல வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு விமனுக்கான ஒரு ரெஸ்பெக்ட். இடமே கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, ஒர்க்கிங் உமன் ஓகே, அவங்க கொஞ்சம் இண்டிபெண்டா இருக்காங்க, அவங்களுக்கு சொல் அதிகாரம், செயல் அதிகாரம், இது எல்லாத்தையுமே பாத்துக்க கூடியவங்களா இருக்காங்க. இப்போ ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இதுல பல கனவுகளோட வரக்கூடிய பெண்களை இனி வீட்டை வந்து பாத்துக்கிட்டா போதும்னு சொல்ற ஒரு குடும்பமும் இருக்கு. ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா வந்து ஒரு பெண்ணை வந்து வச்சிடுறாங்க. அப்போ ஒரு பொம்மை, ஒரு கைதியா அந்த பொண்ணுக்கு என்னதான் சாப்பாடு இருக்கு, நல்ல லக்ஸூரியஸ் லைஃப் இருக்கு, உணவு, உடை, இருப்பிடம்னு கொடுத்தாலும் கூட அந்த பொண்ணுக்குன்னு சில கனவுகள் இருக்கு. அப்போ ஒரு பொண்ணுக்கு வந்து சம்பாதிக்கிறது மட்டுமே இண்டிபெண்ட், அது மட்டுமே எம்பவர்மெண்ட் கிடையாது. அவளுடைய கனவுகள் வந்து நிறைவேற்ற விடாம இருந்தாலும் கூட, அவளுக்கு பிடிச்சதை செய்ய முடியாம இருந்தாலும் கூட, அது வந்து விமன் எம்பவர்மெண்ட், விமன் பிரச்சனை இஷ்யூஸ் வந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்டா ஆமா. அந்த இடத்துல விமனுக்கான ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்படல அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இன்னும் சில இடங்கள்ல அந்த ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்ற ஒரு இது இருக்கதா இருக்கு. அந்த பொண்ணுக்கு விருப்பம் இருந்தா ஓகே, அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லாம அப்படி ஒரு வாழ்க்கைய நீ வீட்டுலதான் இருக்கணும், நீ எதுவுமே சம்பாதிக்க கூடாது, எதுவுமே பிசினஸ் எல்லாம் நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அடக்கி வைக்கிற ஒரு சில மக்கள் இப்போ இருக்கதான் செய்யறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் வந்து என்ன இருக்கு அப்படின்னா, இப்ப என்னதான் விமன் எம்பவர்மெண்ட் என்ன எம்பவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பேசினாலும் கூட, இப்பவும் ஒரு பொண்ணால தனியா நைட்டு நடந்து போக முடியல. அப்போ அத வந்து நம்ம விமன் எம்பவர்மெண்ட், பாரதி கண்ட புதுமை பெண் நம்ம வந்து பேசவே கூடாது. இப்போ ஒரு ஆண் தனியா நைட்ல நடந்து போறாங்க, அவங்களுக்கு ஒரு ஃபுல் ஃப்ரீடம் இருக்கு, ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்குது, சேஃப்டி இருக்குதுன்னா தைரியமா நடந்து போறாங்க. அப்போ அந்த அளவுக்கு அதே தைரியம் ஒரு பொண்ணுக்கும் நமக்கும் சேஃப்டி இருக்கு, நமக்கும் ப்ரொடெக்ஷன் இருக்குன்னு என்னைக்கு வருதோ அன்னைக்குதான் இந்த இந்தியா சுதந்திரம் நாடு. அன்னைக்குதான் விமனுக்கான ஈக்குவல் டிக்னிட்டி இருக்கும், விமனுக்கான ஈக்குவல் ரெஸ்பெக்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து எடுத்துக்கலாம். நீங்க கொடுக்குற அந்த வேலைகள்லயோ இல்ல நீங்க கொடுக்குற அந்த சம்பளத்திலயோ மட்டும் விமன் எம்பவர்மெண்ட்ன்றது அச்சீவ்மெண்டா கிடையாது. ஒரு பெண்ணுக்கு வந்துட்டு எப்போ ஒரு நைட்ல தனியா போகக்கூடிய அளவுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் ஒரு நாடு கொடுக்குதோ, அன்னைக்குதான் அந்த பொண்ணுக்கு உண்மையான சுதந்திரம், அன்னைக்குதான் அந்த பொண்ணுக்கு உண்மையான ஒரு அச்சீவ்மெண்ட், அன்னைக்குதான் அந்த பொண்ணோட விமன் எம்பவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டதான சிச்சுவேஷன். இதுதான் வந்து விஷயம். இன்னொன்னு, நாம என்னதான் வந்து அழுதாலும் புரண்டாலும் அழுதாலும் புரண்டாலும் கூட ஒரு சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா இன்னமும் அந்த பொண்ணு எடுக்கிற டெசிஷனுக்கு அப்போஸ் பண்ணி பேசுறவங்க எல்லாம் உண்டு. ஏன்னா இவளுக்கு என்ன தெரியும், இவளுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணி உட்கார வைக்கிற சில குடும்பங்களும் உண்டு. ஏன்னா ஆம்பளைனா வெளியில போறாங்க, நிறைய பேர் பேசுறாங்க, பழகுறாங்க, உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும், பொண்ணுக்கும் என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற குடும்பங்களும் இன்னமும் உண்டு. இப்போ இந்த எல்லா விஷயங்களையும் என்னைக்கு வந்து ஒரு பொண்ணுக்கு கரெக்டா ஈக்குவலா ஆகுதோ அன்னைக்குதான் அந்த பொண்ணுக்கு உண்மையான சுதந்திரம். நாம கூவி கூவி சொல்லுவோம், பாரத மாதாக்கு தான் முதலிடம், தமிழ்தாய் வாழ்த்து தான், இப்போ கூட அரசவையில தமிழ்தாய் வாழ்த்து தான் முதலிடமா இருக்கணும், எல்லாமே கரெக்ட், தமிழ்தாய் வாழ்த்து முதலிடம் இருக்கணும், பாரத மாதா தான் முதல்ல நம்ம வந்து கும்பிடணும், அவங்கதான் நம்மளுடைய பெண் தெய்வம் எல்லாம் சொல்றீங்க. ஆனா அந்த பொண்ணுக்குன்ற ஒரு பாதுகாப்பு அந்த இடத்துல எப்போ இல்லாம போகுதோ அந்த இடத்துல ஒரு பொண்ணை வந்து நம்ம டிக்னிட்டி கொடுக்குறோம், ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம்ன்றது இல்லைங்க. அது சும்மா வெட்டு பேச்சாதான் இருக்குது, பேச்சு பேச்சா மட்டும் தான் இருக்கு. அப்போ அந்த பொண்ணுக்கு என்னைக்கு உண்மையான சுதந்திரம்ன்றது கிடைக்குது, என்னைக்கு உண்மையான இந்த இண்டிபெண்ட் கிடைக்குதுன்னா, ஒரு பொண்ணு என்னைக்கு எல்லாரும் ஒரு பாரத தாயா, ஒரு பாரத மாதாவா, ஒரு தமிழ் தாயா, இந்த தமிழ்நாட்டு பொண்ணுகளை தமிழ் தாயாவும் இந்தியா நாட்டு பெண்களை பாரத தாயும் பாக்குறாங்களோ, அன்னைக்கு அந்த விமன் ஜெயிச்சா, அன்னைக்கு இன்னைக்கு இந்தியா ஜெயிச்சுது,
அன்னைக்கு இந்த சுதந்திரம் ஜெயிச்சது. பாரதி கண்ட புதுமை பெண்ன்றது அன்னைக்கு உருவாகுதுங்க. இந்த பாரதி கண்ட புதுமை பெண்ணா அவரு வந்து இந்த பொண்ணுதான் வெளியில வரணும், பெண்ணை எல்லாத்தையுமே நீங்க உடைச்சிட்டு வெளியில வந்து உங்க திறமைய காட்டுங்க அப்படின்ட்டு வந்து அவர் அதுக்காக மட்டுமே பாரதி கண்ட புதுமை பெண்ணு சொல்லலைங்க. பாரதி கண்ட புதுமை பெண் அந்த பொண்ணோட உணர்ச்சிகளுக்கு மட்டும் இல்ல, சுத்தி இருக்கிற அந்த உணர்ச்சிகளை புரிஞ்சுக்க கூடிய அந்த சமுதாயத்துக்கும் சேர்த்துதான் பாரதியார் சொல்லிட்டு போயிருக்காரு. அப்போ எல்லா விஷயங்களுமே நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம பயன்படுத்தி பொருட்படுத்தி பார்த்தா மட்டும்தான் அந்த சில விஷயங்களை நம்மளால உணர முடியும், புரிந்து கொள்ள முடியும், அதற்கு ஏத்த மாதிரி நடக்க முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க சிலைகள் கூட கோவில்கள் கூட பாத்தீங்கன்னா துர்கா லட்சுமி சரஸ்வதின்னு தனியா வச்சிருப்பாங்க. ஆனா ஆண்களுக்கான பிரம்மதேவருக்கோ சிவபெருமானுக்கோ மகாவிஷ்ணுவுக்கோ தனித்தனி சிலைகள், அது முப்பெரும் மும்மூர்த்திகள்னு சொல்லிட்டு எல்லா கோவில்களுமே அந்த மாதிரி சிலை வடிவம் வச்சிருக்க மாட்டாங்க. ஆனா சிவன் கோயில்ல பாத்தீங்கன்னா துர்கா லட்சுமி சரஸ்வதி தனியா இருக்கும். ஏன் அந்த பெண்களுக்கு மட்டும் ஒரு தனியா ஒரு ஸ்பேஸ் வந்து கொடுத்திருக்காங்கன்னா, அப்ப அந்த கடவுளே அந்த தாய்மார்களை தான் மதிக்கிறாங்க. தாயா போற்றக்கூடியவங்களாதான் ஒரு பெண்களை வந்து பாக்குறாங்க. அதனாலதான் அவங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்பேஸ், அவங்களுக்குன்னு தனி ஒரு சக்தி. அதாவது சிவமே வந்து என்ன சொல்றாரு, சக்தியிலேயே சிவன் இல்லைன்னு தான் சொல்றாரு. அப்ப சக்தின்னு ஒண்ணு இல்லை அப்படின்னா சிவன்றதே கிடையாது. நாம எடுத்துக்கலாம் சிவன்றது உடல், சக்தின்றது நம்மளுடைய உயிர், இது எல்லாமே நம்ம வந்து எடுத்துக்கலாம். அப்போ அந்த இடத்துல சிவனும் சக்தியும் ஈக்குவல் அப்படின்றதுதான் சொல்ல வராங்க. அர்த்தநாரீஸ்வரர்னு நமக்கு சொல்ல வந்ததும் இதுதான். அதாவது இந்த சிவனும் சக்தியும் இணைந்ததுதான் அர்த்தநாரீஸ்வரன் அவர் ஏன் வந்து சொல்லியிருக்காரு. ஏன்னா ரெண்டுமே ஈக்குவலா இருக்கிறதுக்கு தான், கணவனும் மனைவியும் சரி சமம்னு சொல்றதுதான், ஆணும் பெண்ணும் சரி சமம்னு சொல்றதுதான் இந்த அர்த்தநாரீஸ்வரருடைய வழிபாடு. நாம எடுத்துக்கலாம் இந்த அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு ஸ்பிரிச்சுவலா எடுத்துக்கலாம். நம்ம வலது நாசியும் இடது நாசியும் எடுத்துக்கிட்டா கூட அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க. எது எப்படி இருந்தாலும் ஆணும் பெண்ணும் சமம்ன்ற புரிய வைக்கிறதுக்கு தான் அத்தனை விஷயங்களுமே இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இப்போ இருக்க அந்த கொஞ்சம் கொஞ்சமா தான் அது வந்து மலருதே தவிர இன்னும் முழுமையா அந்த பெண்ணுக்கு சுதந்திரம் அப்படின்றது சுதந்திர இந்தியாவா அந்த பொண்ணுக்கு கிடைச்ச மாதிரி எதுவும் தெரியல. அப்போ நம்ம நாட்டு பெண்களை நாமளே வந்து மதிக்கல, ஒரு பாரத தாயா வந்து மதிக்கல, ஒரு பாரத தாயா வந்து போற்றலன்னா அடுத்த நாட்டுக்காரன் எப்படி வந்து நம்ம பாரத தாயை வந்து மதிப்பான்? அப்போ அந்த இடத்துல நம்ம ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அப்போ அவன் ஏன் நம்ம நாட்டை மதிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னா, நாமளே நம்ம பெண்களையும் நம்ம கலாச்சாரத்தையும் மதிக்கல அப்படின்றது தானே அர்த்தம். இதுதான் வந்து தெளிவா வந்து சொல்லிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஆண்கள்னா இந்த வயலண்டா இருக்கணும்னு யார் சொல்லி வச்சது? பெண்கள்னா எல்லாத்தையும் பொறுத்து போகணும்னு யார் வந்து சொல்லி வச்சது? யார் வந்து இது சொல்லி வச்சது? இந்த சமுதாயம் தானே. கடவுளோ இந்த சித்தர்களோ இந்த புராண இதிகாசங்கள்லயோ ஏதாவது எழுதப்பட்டிருக்கா? அதாவது பொண்ணானவ வந்து எல்லாத்தையும் சகிச்சுக்கணும், இந்த பொண்ணானவ எல்லாத்தையுமே வந்து சகிச்சுக்கிட்டு தான் வாழ்ந்தாகணும், இதுதான் விதி அப்படின்ட்டு யாருமே விதின்னு சொல்லப்படல. ஆனா அந்த பொண்ணு ஏன் சகிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா, இந்த பொண்ணும் அதே மாதிரி கோவப்பட்டானா அந்த குடும்பம் வந்துட்டு வீணா போயிடும் அப்படின்ற ஒரு பெருந்தன்மையோட விட்டு கொடுத்து போறதுதான் அவங்க வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்களே தவிர யாருமே பொண்ணு இப்படித்தான் இருக்கணும் சித்தர்கள் வந்து சொல்லி வைக்கலைங்க. அப்போ சீதா பிராட்டி இவ்வளவு பொறுமையா இருந்தாங்கன்னு தான் சொல்லி வச்சிருக்காங்களே தவிர சீதா இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு எந்த சித்தரும், எந்த ஒரு வால்மீகி ராமாயணம், எந்த ஒரு கம்பரும் அவரோட ராமாயணத்துல வந்து சொல்லல. அதாவது சீதானா இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு அவரு சொல்லல. சீதா இந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன் வந்து அந்த பொறுமையா இருந்தாங்கன்னு சொன்னாங்க அப்படின்னா, அவங்களும் வந்து இவரு மாதிரி கோவப்பட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை உண்டாக்கிட்டாங்கன்னா அந்த குடும்பமே வீணா போயிடும். அப்போ அந்த இடத்துல வந்து ஆஹ் ஒரு பொறுமைன்றது ஒரு பொண்ணுக்கு தான் அதிகமா இருக்குன்றது அந்த பெண்மையான ஒரு குணத்துக்கு மிகப்பெரிய ஒரு அதீத ஒரு சக்தி இருக்குன்றத அவர் எடுத்து காட்டுறதுக்காக தான் அந்த புராண இதிகாசங்கள்லாம் அந்த பெண்மையை வந்துட்டு ஒரு மென்மையா ஒரு பொறுமைய சிகரமா வந்து வடிவமைச்சிருக்காங்களே தவிர பொண்ணு இப்படிதான் இருக்கணும்னு எந்த ஒரு இதுலயுமே சொல்லப்படல. இப்படிதான் இருக்கணும்னு யாருமே அதை வந்து திட்டமிட்டு அது குறிப்பிட்டு சொல்லல. அந்த பெண்ணுடைய தன்மையை வந்துட்டு எவ்வளவு சக்தி, அந்த பெண்ணுடைய சக்தியை வந்து விவரிக்கிறாங்க. அவ்வளவு பொறுமையானவங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. அதே நம்ம இதுல வந்து தவறா புரிஞ்சுக்கிட்டு பொண்ணு என்னவா இப்படிதான் இருப்பா, சீதா தேவி மாதிரி தான் இருப்பாங்க, அதாவது இது ரொம்ப பொறுமையா இருப்பாங்க, திரௌபதி மாதிரி ரொம்ப பொறுமையா இருப்பாங்க அப்படின்றது நீங்களா வந்து கொடுத்துக்கிட்ட ஒரு சொல்யூஷன். அது ஆக்சுவலா இப்படிதான் இருக்கணும்னு யாரும் சொல்ல வரல. இப்படி எல்லாம் இருந்தாங்க அப்படின்னு பேசப்பட்டாங்க. அந்த பெண்ணின் தன்மையை வந்துட்டு உணர்ந்து அந்த சக்தியை வந்து பேசப்பட்டாங்க. அந்த பொறுமையெல்லாம் வந்து ஒரு சக்திங்க, பெண்ணுக்குரிய சக்தி. அதனாலதான் பெண் வந்து சக்தி அப்படின்னு, சக்தியின் ஸ்வரூபம் அப்படின்னு சொல்றது. அப்ப அந்த சக்தி வந்து தப்பா ஒரு மிஸ்யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும், குடும்பமே வந்து வீணா போயிடும், நாடு வீணா போயிடும். அந்த இதெல்லாம் வந்து கட்டுக்குள்ள கொண்டுட்டு வர்றதுதான் பெண் அப்படின்றத உணர்த்தினாங்க.
யாருமே வந்து இன்ஸ்ட்ரிக்ட் பண்ணல. பெண் இப்படித்தான் இருப்பா, இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் இருக்கணும்லாம் யாருமே சொல்ல வரல. இத நீங்க நாளடைவுல என்ன ஆச்சுன்னா, சமூகத்துல இது தப்பா வந்து கணிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பொண்ணு இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும் நீங்களா வந்து கொடுத்துக்கிட்டது. அவங்க யாருமே அப்படி சொல்லல. அப்போ இருக்க அந்த ராஜாக்கள், அந்த திரௌபதி வாழ்ந்த காலத்துல எல்லாம் கூட என்னன்னா, பெண்களுக்கு சில தோழிகள் உண்டு. அவங்க சில வேலைகள் செய்து கொடுப்பாங்க. அப்போ அப்பவே பெண்கள் எல்லாம் வீட்டு வேலைகள் எல்லாம் செய்திருக்காங்க. அப்போ நாடாளும் பெண்களும் இருக்காங்க. ராணி, இளவரசின்றதெல்லாம் நாடாண்டிருக்காங்க. ஏன் நம்ம ஜான்சி ராணி கூட போர்க்களத்துல எல்லாத்துமே போய் அவங்கதான் ஜெயிச்சுட்டு வந்தாங்க. குழந்தைய முதுகுல கட்டிட்டு போய் போர்ல ஜெயிச்சுட்டு கூட வந்திருக்காங்க நம்ம ஜான்சி ராணி. அப்போ இந்த பெண்கள் எல்லாம் வந்து நான் வீட்டுல தான் இருப்பேன். இவங்க யாருமே எந்த ஒரு ராஜாவுமே வீட்டுக்குள்ளதான் பெண்கள் இருக்கணும்னு சொல்லப்படல. அப்போ ஈக்குவல ஒரு அங்கீகாரத்தை அப்பவே வந்து கொடுத்துட்டு தான் வந்திருக்காங்க. அது நாளடைவுல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பெண்ணின் சக்தியை வந்துட்டு சொல்லப்பட்ட ஒரு பொருள் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்ட்டு வந்து சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இந்த புரிதல்ல தான் தவறுகள் இருந்திருக்கே தவிர, அது வந்து யாருமே இப்படிதான் இருக்கணும்னு வந்துட்டு பெரியவங்க வந்து சொல்லிட்டு போலேங்க. இதுதான் வந்து ஒரு விஷயம், நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்போ இந்த பெண்ணானப்பட்டவள் எப்படி வந்து இருக்கணும் அப்படின்னா, எல்லாருமே இப்போ யாரெல்லாம் வந்து வீட்டுக்குள்ளார இருக்காங்க, கண்டிப்பா வெளியில வரணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் இருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்படணும்னு நினைப்பாங்க. அப்போ அந்த பெண்கள் எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா இப்போ சிற்பிக்குள் இருக்கிற முத்தெல்லாம் பாத்தீங்கன்னா அது அவ்வளவு அழகா இருக்கும். ஆனா வெளியில திறந்து பார்க்கும்போதுதான் தெரியும். அப்போ அந்த பெண்கள் எல்லாருமே வந்து பேசும்படியா இருக்குன்னா, அவங்களே கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வந்தா மட்டும்தான் அவங்களுக்கு அந்த அந்த முத்துன்னு சொல்லக்கூடிய அந்த அழகுன்றது, அந்த பெண்மைக்குரிய தன்மைன்றது, அந்த ஸ்கில்ன்றது வெளியே தெரிய ஆரம்பிக்கும். அப்போ எதுக்குமே தளராம ஒவ்வொரு நாளும் ஒரு அடி எடுத்து வச்சுட்டு தான் இருந்தாகணும். வேற வழியே இல்லை அப்படின்னா அப்படி கிடையாது. உங்களுடைய விருப்பப்படி நீங்க எடுத்து வைக்கிறது தான் இந்த விமன் எம்பவர்மெண்ட், இந்த விமன் அச்சீவ்மெண்ட், இந்த விமன் இண்டிபெண்டன்ட் அப்படின்றத சொல்லி நிறைவு பெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாலகிருஷ்ணன் சார். சார் இருக்கீங்களா? தேங்க்யூ. வெளியே இருக்கேன் நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ.